மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீர்கள். இந்த கருமம் ஏதோ சீன பழமொழியா, அது உண்மையாலுமே சீன பழமொழியா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உயர்ஜாதி இந்துக்கள்னு சொல்லிக்கக்கூடிய அந்த அப்பர் காஸ்ட் செக்ஷன் இதே பழமொழியை ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா இதே பழமொழியை இந்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த நாம் தமிழர் ஜோம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க இதே பழமொழியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம காளியம்மாளக்கா அவங்களும் இதே பழமொழியை சொல்லி இங்கே இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எதிராக பேசி ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இவங்க எல்லாம் ஏன் இந்த பழமொழியை யூஸ் பண்ணி இதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அந்த பழமொழி சரியோ தப்போ, ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை தான் பண்ணுது. மீன் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம எனேபிள் பண்ணிகிட்டு இருக்கோம், மீனை கொடுத்துட்டு இல்லை. மீன் பிடிக்க கற்றுத்தரேன் வா அப்படின்னு கூப்பிடுறோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட படகு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு படகு கொடுக்குறோம். ஒருத்தர் என்கிட்ட வலை இல்லை, மீன் வலை இல்லைன்னு சொல்கிறாரு, அவருக்கு வலை கொடுக்குறோம். இன்னொருத்தர் என்கிட்ட படகு இருக்குது, வலையும் இருக்குது, ஆனால் அதை ஓட்டுறதுக்கான தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா, உனக்கு ஊட்டச்சத்து மிகுந்த சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான், ஆனால் என்கிட்ட பொருளாதார வலிமை இல்லை, நான் மற்ற வேலைகளெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதை பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்கிறாரு. சரி உனக்கு ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்குறோம், வா இந்த கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது கல்வி. நீங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் செஞ்ச மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே கல்வியோட லிங்க் பண்ணதாக தான் இருக்கும். என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க, இந்த டிவி, மிக்சரு, அப்புறம் கிரைண்டரு, ஃபேனு, இதுக்கும் கல்விக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு இதில் உடன்பாடு இல்லை, இது மாறணும்னு நினச்சா கூட இன்றைக்கும் நம்ம வீடுகளில், பெரும்பான்மையான வீடுகளில் வீட்டு வேலைகளை அத்தனையும் செய்கிறது பெண்கள் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்பு, அவங்களுக்கான கல்விக்கான உதவி, இது எல்லாத்தையும் செய்கிறதும் பெண்கள் தான். அப்போது அவங்களோட வீட்டு வேலைகளை சுலபமாக்குறதன் மூலிமா அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அவங்க நேரத்தை மிச்சப்படுத்துறதன் மூலிமா அவங்களோட டைமை குழந்தைகள் மேலேயும் அவங்களோட கல்வி மேலேயும் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட எந்த நலத்திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கல்வி அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கும். அப்போது நம்ம தொடர்ச்சியாக மீன் பிடிக்கத்தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த கல்வியை இல்லைனா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஃபுல் ஃபோக்கஸோட வேலை செய்யணும்னா அவனுக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. இப்போ உடனே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அவங்கள கையேந்திர நிலைமையிலேயே வச்சுட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்தந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை உழைக்கும் மக்களோட ப்ரோக்ரஸை எதெல்லாம் பாதர் பண்ணுதோ இல்லை எதெல்லாம் தடுக்குதோ அதையெல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த மக்கள் நலத்திட்டங்கள். அப்போது அது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு காலகட்டத்தில் டிவி, மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போது ரீசெண்டாக கடந்த ஒரு 2-3 தேர்தலில் பாருங்கள், யாராச்சும் அந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சாங்களா? கிடையாது. ஒரு காலகட்டத்தில் 10வது வரைக்கும் படித்த பெண்கள் கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட தாலிக்கு தங்கத்தை அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நலத்திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது என்னாச்சு, 12வது வரைக்கும் படித்தாதான் அது எலிஜிபிள் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ அது என்னவாயிருக்குன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு உயர்கல்விக்கு வாங்க, உங்களுக்கு மாதம் நான் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா பணம் போட்டுடுறேன், நீங்களே அந்த பணத்தை வச்சு நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் உங்களுக்கு தேவையான தங்கத்தை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அந்த இடத்த அடைஞ்சிருக்கு. நாளைக்கு இது மாதிரி வேறு திட்டங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான திட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படியான செயல்பாடு கொண்டது தான் ஒரு மக்கள் நல அரசு. சரி, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவங்களுக்கு ஏன் இது மேலே இவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறதுக்கான பதில் என்னன்னா, ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட கையேந்தி நின்றுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி என்னன்னா எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்துருது, படிக்கிறாங்க, நமக்கு சமமாக உட்காடுறாங்க, நமக்கு சமமாக வேலைக்கு போயிடுறாங்க, நம்ம கீழே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த பண்ணையார்த்தனமும் ஜாதி வெறியும் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது.